நாட்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்ச் 2 கூட அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுக எந்த அளவுக்கு தயாரா இருக்கு? கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்ற இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படி இருக்கு. இது வந்துங்க, ஒரு போருக்கு பிறப்புறதுக்கு முன்னாலேயே மன்னன் என்ன செய்வாங்களாம், அந்த படைக்களத்தினுடைய அந்த ஆயுதங்கள்லாம் தீட்டி வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து, போருன்னு வந்தாலும் சரி, போர் வருதோ வரலன்னாலும் சரி, அந்த போருக்கு தயாராக அதை விற்பாங்க, அதை வந்து தயார்படுத்திக்கிறவங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். நிறைய பத்திரிகைகள் எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி எங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு களத்துல வந்து கீழே இருந்து மேல வந்ததுனால, இந்த எந்த தேர்தலாக இருந்தாலும் கழகத்தில் அவங்க வெற்றி கொடி நாட்டணும்னா, கழகம் வெற்றி கொடி நாட்டணும்னா, கழகத்தில் இருக்கிற களப்பணியாளர்கள், கழக நிர்வாகிகள், கழக செயல் மறவர்கள், வீராங்கனைகள், இவர்களை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக முதல்ல என்ன செஞ்சிட்டாங்கன்னா, புதிய நிர்வாகிகள் இளைஞர்களை ஊக்கப்படுத்துறது, வாக்குச்சாவடி முகவர்களை தேர்ந்தெடுக்க சொன்னது, இப்படி தொடர்ந்து வந்து எங்களுக்கு பயிற்சி 6 மாசத்துக்கு முதலே இதை ஆரம்பித்து விட்டார். ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் எங்க மாவட்ட செயலரை அழைத்து உட்கார வைத்து, யார் யார் எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, எத்தனை வாக்குச்சாவடி முகவர்கள் முடித்திருக்கீங்க, அதை நேரடியாக கள ஆய்வு பண்ணீங்களா, அது ஆட்கள் அனுப்பிச்சு விட்டீங்களா, அனுப்பிச்சு விட்டு பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி எங்களை தயார்படுத்துறது. அதனால இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே களத்துக்கு பயிற்சியில தயாரா இருக்கோம். எப்ப தேர்தல் நீங்க 2-3 நாள் எப்போ அறிவிச்சாலும் சரி, தேர்தலுக்கு களத்துக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து தயார்படுத்தி விட்டார் என்பதை தெரிவிச்சுங்க. சில கட்சிகள்லாம் 23ஆம் புலிகேசி மாதிரி அவங்க படைத்தளபதிகளை செய்யறது மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த திடீர்னு அவங்க தொண்டர்கள் சொல்லுவாங்க பூத்து கமிட்டி அமைக்கணும் வைக்கணும். அதெல்லாம் என்னன்னா, நம்ம 23ஆம் புலிகேசி நம்ம வடிவேலு, நம்ம வைகை புயல் வடிவேல் மாதிரி ஆயிரும். எங்க தலைவர் அப்படி இல்லாம மிக சிறப்பான முறையில் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி வெற்றி கொடி நாட்டிய, நம்ம இமயத்திலே போய் கொடியை நாட்டி வந்த சேர போல இந்தியா முழுவதும் இல்லாம ஆசியா கண்டத்தில் முழுமையாக ஓரளவுக்கு கிழக்காசிய நாடுகள்லாம் கால் பதித்த சோழர்களை போல வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் வெற்றி படிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய எடப்பாடியார் எங்களுக்கு எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரா எப்ப நம்ம எல்லாருக்கும் வருதெல்லாம். அதுல நாங்க கூட சுண்டி கேட்கும்போது வருத்தப்படுவாங்க. எங்களுடைய மாவட்ட நிர்வாகியில ஒரு தொகுதிக்கு ஒரு குழு போட்டிருந்தோம், அப்புறம் பகுதிக்கு ஒரு குழு போட்டிருந்தோம். இப்படி போய் பார்க்காதவங்க எல்லாம் அதுல சரியா வரலன்னா அவங்கள நானே இது பண்ணி என்னைய வந்து மேல இருந்து கேட்பார். ஒரு பொதுச் செயலர் இந்த அளவுக்கு முனைப்பா செயல்படுறது எங்க இயக்கத்துல இப்பதான். முன்னால அம்மா சொல்லிடுவாங்க, தலைவர் சொல்லிடுவாங்க, அது மாதிரி சொல்லிட்டுருவாங்க. ஆனா இதை வந்து தொடர் நடவடிக்கையாக மற்ற தலைவர்கள் தான் பேசுவாங்க. ஆனா எங்க பொதுச் செயலரே எங்களுக்கு போன்ல போட்டு, கைபேசியில போட்டு பேசிடுவார். என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன இந்த இது சரியில்லைன்றாங்க, இங்கே சரியில்லைன்றாங்க, எனக்கு வந்திருக்க தகவல் சரியில்லையே, நான் எல்லாரையும் போட்டு விசாரிச்சு உங்க சரியில்லைன்றாங்க, அங்க அதை பாருங்க, அந்த தொகுதியை பாருங்க, இந்த தொகுதியை பாருங்கன்னு எங்களை வந்து அதுல வந்து ரொம்ப அக்கறையோடு பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. மாவட்ட செயலாளர் ஒரு பணியாற்ற வைத்தவர் எங்களுடைய எடப்பாடி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.